ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எங்கே போயிட்டுருக்கோம்னா சாப்பிட தான் போயிட்டுருக்கோம். மோஸ்ட்லி நாங்கள் நைட் ஷிஃப்ட் பார்க்குறதுனால வந்து நாங்கள் நைட்டில் தான் ரொம்ப பசி எடுக்கும். மார்னிங் டைத்துலலாம் தூங்கிட்டே இருப்போம். அதனால் மார்னிங் நாங்கள் ஃபுட் எடுத்துக்க மாட்டோம். இன்றைக்கி சண்டேன்றதுனால வந்து சரி கொஞ்சம் ஒர்க் இருந்துச்சு, ரூம்லேயே கொஞ்சம் ஒர்க் பார்த்துட்டு இருந்தோம். அதை முடிச்சுட்டு சாப்பிட போகலாம் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. இப்போ நம்ம வந்து சாப்பிட கிளம்பியாச்சு. இப்போ நம்ம போகிற இடம் பார்த்தீங்கன்னா காரப்பாளையம் சிக்னல். இப்போ வந்து டைம் பார்த்தீங்கன்னா 5 மணி ஆகுது. இப்போ கிளம்பியாச்சு. இப்போ காரப்பாளையம் சிக்னலுக்கு தான் போயிட்டுருக்கோம். அங்கே பார்த்தீங்கன்னா நைட்டு 1 மணிக்கெல்லாம் சாப்பாடு இருக்குங்க. நைட்டு 1 மணிக்கெல்லாம் சாப்பாடு என்னென்ன இருக்குன்னா இட்லி, தோசை, பொங்கல், பூரி இந்த மாதிரி ஐட்டம் இருக்கும். அப்புறம் லெமன் ரைஸ், டொமேட்டோ ரைஸ் இந்த மாதிரி ஒரு நாளைக்கு ஒவ்வொரு வெரைட்டி வைப்பாங்க. இன்றைக்கி ரைஸ் ஐட்டம் என்ன வச்சுருக்காங்கன்னு தெரில. சரி போய் பார்க்கலாம், போய் பார்த்துட்டு சாப்பிட்டு வரலாம் அப்படின்ற மாதிரி நானும் ஃப்ரெண்டு கிளம்பிட்டுருக்கோம். இப்போ போயாச்சு. ஆல்மோஸ்ட் இது நான் சொன்ன பார்த்தீங்களா அந்த காரப்பாளையம் சிக்னல் இங்கே தான். அங்கே ஆஞ்சநேயர் டெம்பிளுக்கு ஆப்போசிட் இல்லை, சைடில் ஒரு சின்ன கடையாக இருக்கும். இப்போ உங்கள் முன்னாடி தெரியும்னு நினைக்கிறேன். ஆல்மோஸ்ட் கடைக்கு வந்துட்டோம். இப்போ டெம்பிளாண்ட வந்துட்டோம். இந்த டெம்பிளுக்கு முன்னாடி தான் நான் சொன்ன கடை இருக்குது. ஓகேங்க, நான் கடைக்கு வந்து ரீச் ஆகிட்டோம். நான் வந்து லெமன் ரைஸ் வாங்கலான்னு பிளான் பண்ணேன். நான் வந்து டொமேட்டோ ரைஸ் வாங்கலாம்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டேன். ஆனால் அந்த அக்கா இருந்துட்டு சொன்னாங்க, தம்பி நீ மிக்ஸ்டு ரைஸ் ட்ரை பண்ணி பாருப்பா அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. என்னோட முடிவில் நான் உறுதியாக இருந்தேன். தக்காளி ரைஸ் தான் சாப்பிட்ணுன்னு சொல்லிட்டு நான் தக்காளி ரைஸ் வாங்கிட்டேன். ஆனால் நான் இருந்துட்டு ஓகே அந்த அக்கா சொன்னது டிஃப்ரெண்ட்டாக இருக்கே, சரி ஓகே ட்ரை பண்ணி பார்க்கலாம், மிக்ஸ்டு ரைஸ்னால் எப்படி இருக்கும்னு நான் ட்ரை பண்ணி பார்க்கலான்ட்டு நான் மிக்ஸ்டு ரைஸே சொல்லிட்டேன். ஆனால் அதில் ட்விஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா மிக்ஸ்டு ரைஸ்ன்றது ஒன்றுமே இல்லைங்க. தக்காளி ரைஸ் பாதி, அதுக்கப்புறம் லெமன் ரைஸ் பாதி ஒவ்வொரு கரண்டியாக கொடுத்தாங்க. ஒரே பிளேட்டில் வச்சு கொடுத்தாங்க. நான் ரெண்டுமே டேஸ்ட் பண்ண மாதிரி ஆச்சு. இது இல்லாமல் பிளேட்டில் பார்த்தீங்கன்னா 2 போண்டா கொடுத்துருந்தாங்க, சட்னி கொடுத்துருந்தாங்க. காலங்காத்தால் மணி 5 மணிக்கு தட்டு நிறைய சாப்பாடு, போண்டா, சட்னி இதெல்லாம் அப்படி ஆவி பறக்க எடுத்து வாயில் வச்சா வேறு லெவலில் இருந்துச்சு. அதை ஃப்ரெண்டு இப்போ சாப்பிட்டுட்டு இருக்காரு. அவர் எப்படி இருக்கான்னு சொல்லிட்டு கேட்டு பார்க்கலாம். டேஸ்ட்டு ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க. லெமன் ரைஸ் 40 ரூபாய்க்கு உண்மையிலுமே ரொம்ப ஒர்த்தான சாப்பாடு. ஆர்வக்கோளாறில் வந்து கையை சுட சுட தக்காளி சாதத்தில் வச்சு சுட்டுக்கிட்டேன். இருந்தாலும் டேஸ்ட்டு தக்காளி சாதம் இது பெருசா அது பெருசா அப்படின்ற மாதிரி கம்பேர் பண்ண முடியல. லெமன் ரைஸும் செம்மையாக இருந்துச்சு. அண்ட் தக்காளி ரைஸும் வேறு லெவலில் இருந்துச்சு. தக்காளி ரைஸ் செம்மையாக இருக்குன்னு சொல்லக்குள்ள தக்காளி ரைஸில் பார்த்தீங்கன்னா நம்ம ஊரில் தக்காளி கட் பண்ணி போடுவாங்க, அரைச்சி ஊற்றிருந்தாங்க. அரைச்சி ஊற்றிட்டு சிக்கன் குஸ்கா அப்படி இருக்கும், அந்த அளவுக்கு ஃப்ளேவரக்குள்ளே இருந்துச்சு. மசாலா ஃப்ளேவர், அந்த இஞ்சி பூண்டு பட்டை அந்த ஃப்ளேவர் வேறு லெவலில் இருந்துச்சு. அதெல்லாம் அந்த போண்டாவும் சட்னியும் வேறு காம்பினேஷன். தனியாகவே நான் போண்டா வாங்கி சாப்பிட்டாங்க கொஞ்ச நேரம் கழிச்சிட்டு. ஸோ ஓகே, இவர் சாப்பிட்டு முடிச்சுட்டார் அந்த சாப்பாடை. நீங்கள் ஏதாவது காரப்பாளையம், பொம்மனலி இல்லை சில்க் போர்டு சைடு இருந்தீங்கன்னா வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நான் லொக்கேஷன் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நாங்கள் சாப்பிட்டு கிளம்பியாச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ வெரி மச்.